ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இதை விட ஈஸியான காலை நேர உணவு இருக்கவே முடியாது. அவ்வளோ ஹெல்த்தியான இந்த உணவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு கொத்தளவு கருவேப்பில்லையை சேர்த்து அதை அப்படியே சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா சின்னதாக இருந்தால் கூட ஒரு தக்காளி போதும். நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நமக்கு கலர் கொடுக்கறதுக்காக இப்போவே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையை இது கூட சேர்த்து நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். முட்டை உரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், சில டைமில் உடஞ்சி போகும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு முட்டை அவிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா கிளறி விட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுக்கான மாவு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 4 பீஸ் வரும். இது 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளவுக்கு மெல்லிசாக நமக்கு தோசை வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு தாவா அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக ஆயில் நிறைய இருக்கக்கூடாது. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு சும்மா லைட்டாக நீங்கள் டச் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக மாவு ஊற்றி கொஞ்சம் அகலமான தோசையாக நீங்கள் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணியாக மாவு கரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு தோசை மெல்லிசாக வரும். இந்த அளவுக்கு ஊற்றின உடனே லைட்டாக மேலே காஞ்சி வரும் பாருங்கள். இந்த கண்டிஷனில் நமக்கு மசாலா எல்லாத்தையும் இது கூட வச்சிடணும். இதில் நீங்கள் முட்டை தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, முட்டை இல்லாமல் வெறும் வெங்காயத்தை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ 1 சைடு எடுத்து உடனே நம்ம மடித்து விட்டுறணும். மடித்து விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய மாவோட பக்குவம் கரெக்டாக ஒட்டிக்கிறோம் பாருங்கள். டக்குன்னு பிடிச்சிக்கிறோம், ரொம்ப சுலபமாகவே ஒட்டிடும். இதை மடித்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இந்த மாதிரி காலை நேரங்களில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ, நைட் நேரங்களில் டின்னராகவோ, இல்லை குழந்தைங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் வெங்காயம் வைக்கலாம், உருளைக்கிழங்கு நம்ம மசாலா சேர்த்து வைக்கலாம். இதை அப்படியே 1 சைடாக நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக நல்லா முருகலாக வேக விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை கொஞ்சம் 2 சைடுமே லைட்டாக திருப்பி விட்டு நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கோதுமை மாவில் செய்யும்போது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிச்சனுக்கு போன உடனே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.